سيدنا محمد وآله وصحبه أعظم علم الله صلاة دائمة بدعاء ملك الله صلاة دائمة بدعاء ملك الله صلى على سيدنا محمد عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين أولئك இந்த முனாஃபிக்குகள் அல்லதீன சிலர்களாக இருக்கும் இஷ்தரவு தலாலத்தை விளங்குதவா பில்ஹுதா நேர்வழிக்கு பாரமாக வழிகேட்டி தேர்ந்தெடுத்து விட்டார்களே, பகரமாக்கி விட்டார்களே, விலை கொடுத்து வாங்கி விட்டார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். ஆகவே வமா ரபிக திஜாரத்துடைய வியாபாரம் லாபமடையும் இல்லை, வமா கானு முகுத்ததீன் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை. இதில் விளங்குதா? உதாவுக்கு பாரமாக வழிகேட்ட போய் பாரமாகலாம். உதாவுக்கு பாரமாக வழிகேட்ட பாரமாகிட்டான். விளங்குதா? எங்கே உதா அவன் வரவே இல்லையா உதாவுக்கு வந்தாவில் உதாவுக்கு பாரமாக இன்னருக்கு வழிகேட்ட பாரமாக்குறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சுபானத்தில் எல்லாத்தையும் எப்படி தான் படுத்திருக்கான். ஃபித்ரத்தல்லா இல்லத்தி ஃபத்ரன்னா சாலிகா, எல்லா மக்களையும் அல்லாஹ் ஃபித்ரத்தில் தான் படைச்சிருக்கான், இஸ்லாமிய அடிப்படையில் தான் படைச்சிருக்கான். விளங்குதப்பா? குல்லு மௌலூதின் யூலதலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் தான் சொல்லான்னு சொல்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் இதில் தான் பிறக்குதே, இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது. வலாக்கின் அபவாஹு அவ்விதானிகி வி நசிரானிகி மத்தி சானிகி, அவங்க பெற்றோர்கள் தான் எப்படி மாற்றிடுறாங்க, யூதர்களாக நசராக்களாக மாற்றிடுறாங்க. இப்போ பிறக்கிற பிள்ளைகள்லாம் எப்படி தான் பிறக்குதுங்க, இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்குது. விளங்குதா? அப்போ அந்த ஹுதாவுக்கு பாரமாக எதை போய் எடுத்துட்டான், வழிகேட்ட போய் பாரமாக்கிட்டான். அதுவே அவனுக்கு செஞ்ச வியாபாரம் நல்ல வியாபாரம் கிடையாது, லாபம் அடையலை. அங்கு வியாபாரிகள் லாபம் அடையும் தான் சொல்லணும். ஆனால் வியாபாரம் லாபம் அடையவில்லைங்கிறான். இதில் விளங்குதரா? என்ன வியாபாரம் லாபம் அடையாமல் இருக்குது, ரெண்டு பேரும் காரணமாக இருப்பாங்க. சில நல்ல இடமா இருக்கும், அங்கே வியாபாரம் நடக்காது. அப்படி தானே? என்ன இருக்கு, சில இடங்களில் வியாபாரம் நடக்காது. அது வியாபாரம் நடக்காமல் இருக்கிறதும் நஷ்டமடைகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். சில நல்ல வியாபாரம் நடக்கும், கடையை பூட்டி போடுவான், அல்லது வெளியே சுற்றிக்கிட்டு நிற்பான். அப்படி தானே? முதலாளிகள் உள்ள அங்கே தான் இருப்பான், வேறு எங்கே இருந்தாலும் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானு. அப்படி தானே? அங்கேருந்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்படி கவனம் இல்லாமல் இருந்தால் அவ்வளோதான், நஷ்டமாயிடும். அப்போ வியாபாரம் நஷ்டமாகிறதுக்கு வியாபாரமும் காரணமாக இருக்கலாம், அல்லது யாரும் காரணமாக இருக்கலாம், வியாபாரிகளும் காரணமாக இருக்கலாம், வியாபாரமும் காரணமாக இருக்கலாம் லாபம் அடையாமல் இருப்பதற்கு. அதுவே வியாபாரம் லாபம் அடையவில்லை என்கிறான். வியாபாரம் சொல்லி லாபம் அடையாமல் போயிருமில்ல, ஒழுங்காக நடக்கலைன்னா லாபம் கிடைக்காது, ரெண்டு பேர்னாலையும் நஷ்டம் ஏற்பட்டுரும். ஒமா கானும் மூத்ததீன், விளங்குதப்பா? இந்த வியாபாரம் செய்கின்ற வழிமுறைகளையும் இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஒமா கானும் முகுத்ததீன துருக்கி திஜாரத்தி, வியாபாரம் செய்கின்ற வழிமுறைகளையும் இவர்கள் விளங்கக்கூடியவர்களாயிருக்கல. விளங்குதான்னு கேட்டேன். இது எல்லாம் மஜாஸுடைய அடிப்படையில், இஸ்தியாராவுடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஏட்டப்பா? அப்போ சொல்லு, உலாயிக்கல்லதீன அஷ்தரவு தலாலத்தை பில்ஹுதா இஃப்தாருஹா அலைஹி, உதாவுக்கு பாரமாக வழிகேட்டை என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க பாரமாக்கிட்டாங்க. வஸ்தபுதலுஹா பிஹி, உதாவுக்கு பாரமாக வழிகேட்டை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பாரமாக்கி கொண்டார்கள். இஃப்தாருவான தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்னு அர்த்தம். ரைட்டா? அசல்லைங்க ஷிரானாலே என்ன பார்த்தோம், கொடுக்கல் வாங்கலுங்கிறது ஊனின் மூலமாக ஏற்படலாமா. காசை கொடுத்துட்டும் என்ன செய்யலாம், வாங்கலாம். என்னது? காசை கொடுத்துட்டும் பொருளை வாங்கலாம். சில சமயம் என்ன செய்யலாம், காசை கொடுத்துட்டும், விழுந்துதான்னு கேட்டேன், காசை கொடுத்துட்டும் சமனை கொடுத்துட்டும் பொருளை வாங்கலாம். சில சமயம் விழுங்குதப்பா, என்ன செய்யலாம், காசை கொடுத்துட்டும் பொருளை வாங்கலாம்.
சில சமயம் காசை கொடுத்துட்டும் காசை வாங்கலாம். மணி சேஞ்சி நீ இந்தியன் மணி எனக்கு கொடுத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய ரியால் தருவான். மக்காவுக்கு போகும்போது இப்படி தான் செய்வாங்க. விளங்குதான் கேட்டேன். என்னது, நீ இந்தியன் மணியை கொடுப்ப, அவன் ரியால் தருவான். அப்படி தானே? இந்திய மணியை கொடுப்ப, அவன் டாலர் தருவான். வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் அவன் $500 வச்சுக்கிறணும். கேட்டால் உள்ளே எடுக்க மாட்டாங்க. டூர் போனா மலேசியா சிங்கருக்கெல்லாம் போனால் குறைஞ்சது எவ்வளோ வச்சுக்கணும்? $500. நம்ம ஒரு காசு கழிச்சு 55,000 ரூபா கிட்ட வரும். கொடுத்துட்டா $500 தருவான். நீ போறியா, மலேசியாவுக்கு போறியா, சிங்கப்பூருக்கு போறியா, டூர் தானே போகிற, சுற்றி காசு வச்சிருக்கியான்னு கேட்பான். அவன் காசை கொடுத்துட்டும் காசை மாற்றலாம். ஜாமானை கொடுத்துட்டு ஜாமானை மாற்றலாம். கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு, ஏன்டா 1 கிலோ கத்திரிக்காய் இருக்குங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, உருளைக்கிழங்கு தாங்கன்னு சொல்கிறது. விளங்குதா? கத்திரிக்காய் கொடுத்துட்டு என்ன செய்யறது? உருளைக்கிழங்கு வாங்குறது. வெண்டைக்காய் கொடுத்துட்டு என்ன செய்யறது? உருளைக்கிழங்கு வாங்குறது. வெண்டைக்காய் கொடுத்துட்டு கொத்தவரங்காய், கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். அப்போ 3 வகையான முறையில் இருக்குது. இதில் காசை கொடுத்துட்டு நீ பொருளை வாங்கினீங்கன்னா விளங்குதா இருக்கேன். அந்த காசு தான் காசை கொடுக்குறவன் முஷ்டரி, காசை கொடுக்குறவன் முஷ்டரி, பொருளை கொடுக்குறவன் பாயாய், ஆயான்களை கொடுக்குறவன் பாயாய். அது என்ன பண்ண நம்ம தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. ஆனால் காசை கொடுத்துட்டு காசை மாற்றுறான். அவன் யாரை நம்ம கற்பனை செய்கிறோமோ அவனை முஷ்டரிங்கணும். விளங்குதுப்பா? யாரை நீ யாரை வேணாலும் 2 பேரில் யாருனாலும் நெஞ்சுக்கலாம். முஷ்டரின்னு சொல்லலாம், இன்னொருத்தனை பிடிச்சி பாயின்னு சொல்லலாம். நீ இந்தியன் மணியை கொடுத்துட்டு சவுதி அரேபியா ரியால் நீங்கள் வாங்கும்போது உன்னையும் என்ன செய்யலாம்? நீ தான் சமனை கொடுத்த, அவன் நீ முஷ்டரி, அவன் விற்கிறான் ரியாலை, அவன் பாயின்னு சொல்லலாம். விளங்குதப்பா? பண்ட மாற்றி செஞ்சாலும் இப்படி தான். யார் வேணாலும் பாய் ஆக்கிடலாம், யாருனாலும் முஷ்டரின்னு ஆக்கிடலாம். அப்படிதான் இருக்கு. ஆனால் காசை கொடுத்து மாற்றும் போது மட்டும்தான், ஒரு தரப்பில் மட்டும் காசு இருக்குது, இன்னொரு தரப்பில் பொருளாக இருக்குது. ஏன்னா காசை கொடுக்குறவன் தான் யார்? முஷ்டரி. சரிதானப்பா? அவன் பாய், சரக்கு கொடுக்குறவன் பாய் ஆகிடுவான். ரைட்டா? அதான் சொல்கிறாங்க, அசலுகு ஷிராவுடைய அசல் பதலு சமனி நீ தைசீரி மா யுத்தலபு மினல் அயானி, பொருள்களிலிருந்தும் எதை நாடப்படுகிறதோ தேடப்படுகிறதோ அதை உண்டாக்கி கொள்வதற்கு காசை செலவழிப்பதாக இருக்கும், சமனை செலவழிப்பதாக இருக்கும். இதுதான் ஷிரா. ஷிரானா தான் அசலாம். வசலுகு ஷிரா என்பதனுடைய அசல் பதுலு சமனீலி தைசீலி மா யுத்தலபு மினல் அயான், பொருள்களிலிருந்தும் எதை நாடப்படுகிறதோ தேடப்படுகிறதோ அந்த ஒன்றை உண்டாக்கி கொள்வதற்கு சமனை செலவழிப்பதாக இருக்கும். இப்போ இன்கான அஹதுல் இவலைனி, 2 இவதில் ஒன்று நாலன் தீனாராக திர்கமாக காசாக இருந்தால், 4னா தீனார்த்துக்களை போட்டிருக்கு, தீனார் திர்கம் காசாக இருந்தால், இப்போ இன்கான அஹதுல் இவலைனி 2 இவதில் ஒன்று. இல்லை நீ காசை கொடுக்குறவன் கத்திரிக்காய் தரணும், அப்படி தானே? விலங்குதான் கேட்டேன். கத்திரிக்காய் போகிறோம் காசு, காசுக்கு போகிறோமா கத்திரிக்காய், அப்படி தானே? இன்கான அஹதுல் இவலைனி 2 இவதில் ஒன்று நாலன், அது தீனாராகவோ திர்கமாகவோ காசாகவோ இருந்தால், தையனையில் கொஞ்சம் கவனமாக அர்த்தம் வைக்கணும்டா. தையனை குறிப்பாகிவிடும், ஐயக்கூனே அந்த காசை கொடுப்பது சமனன், சமனாக ஆகுவது குறிப்பாக. இதுதான் வாயில் இருக்கு, கீழே போட்டிருக்கு பாரு. ஏய் டாடாடாடாடா. இப்போ இன்கான அஹதுல் இவலைனி 2 இவதிலே ஒன்று நாலன், தீனாராவோ காசாவோ இருந்தால் தையன குறிப்பாய்விடும், ஐயக்கூன அந்த காசு தீனாறு திர்கம் சமனன் சமனாக ஆகுவது என்ன செஞ்சணும்? குறிப்பாயிடும். ஏன்னா மின் ஐசி இன்னஹு அந்த தீனாறு திர்கம் காசெல்லாம் லா யுத்தலபிலி ஐனிகி அதை தேடப்படாது என்ற விதத்திலே. இல்லை காசை வச்சு உன்னால் ஒன்றும் திங்கவும் முடியும். காசை இதை கொடுத்துட்டு இன்னொன்று தான் நீ பயனடையலாம். 1 கோடி ரூபா வந்தாலும் செய்தான், 1 லட்ச ரூபா வச்சுருந்தாலும் செய்தான், மில்லியன் பில்லியன் வச்சுருந்தாலும் செய்தான், அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சுக்கிட்டு இன்னொன்று தான் பயனடையணும். அந்த காசை கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? இடம் வாங்கலாம். அந்த இடத்த விளங்குப்பா, அதை கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? அந்த காசை கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? நீ
சாப்பாடு வாங்கலாம். எடுத்தானப்பா, அதை வச்சு ஒன்றும் பயனடைய முடியாது. அது காசாக இருந்தால் அவன் தான் முஸ்தரி. எடுத்தானே இன்கான ஆகுல் இவதைனி 2 இவதில் 1 நாள்தான் காசாக இருந்தால் ஐயனை குறிப்பாயிரும். ஐய கூன சமனன், அந்த காசை கொடுப்பது சமனாக ஆகுவது குறிப்பாகிவிடும். ஏட்டுப்பா இல்லை அங்கே கொடுக்கணும் அப்படியே. ஏனென்றால் மின் ஐசி இன்னகு, இன்னும் ஐசுக்கு பிறகு இன்னும் பிடிக்கணும். மின் ஐசி இன்னகு, காசு என்பது லா யுத்தலபுலி ஐனி, அதை தேடப்படாது என்ற விதத்திலே. காசை வச்சு என்ன செய்ய முடியும்? விளங்குதப்பா? அதை தேடப்படாது என்ற விதத்திலே அந்த 2இல் 1 நாணயமாக இருந்தால் அந்த நாணயம் சமனாக ஆகுவது குறிப்பாகிவிடும். இப்போ பதிலுகு, அந்த காசையை செலவழிப்பது இஸ்திராவாக இருக்கும். அப்போ காசை செலவழிக்கிற முஸ்தரி, பொருளை கொடுக்குறவன் பாய. எடுத்தனப்பா சரி. இப்போ இல்லா இதுப்பா 2இல் 1 காசா இல்லை, 2மே காசா இருக்கு. 2மே என்னவா இருக்க, 1 மட்டும் காசு இல்லை. அப்போ யாருனாலும் நீ அது மாதிரி சரக்கை கொடுத்து சரக்கை மாற்றுறான். கத்திரிக்காய் கொடுத்து உருளைக்கிழங்கு வாங்குறான், உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு வெண்டைக்காய் வாங்குறான், வெண்டைக்காய் கொடுத்துட்டு கொத்தரக்காய் வாங்குறான். வெண்டை மாற்றி செய்வாங்கல்ல, என்ன செய்வாங்க? அப்படி எதை நீ முஸ்தரின்னு நினைக்கிறியோ, சமனுன்னு நினைக்கிறியோ, அவனை முஸ்தரி ஆக்கிக்கோ, இன்னொருத்தனை பாய் ஆக்கிக்கோ. இப்போ இல்லை அப்படி 2இல் 1 நாணயமாக இல்லை என்றால் ஐயுல் இவதைனி, 2 இவதில் எது தசவ்வர் தோவதை நீ கற்பனை செய்கிறாயோ, பிசூரத்தி சமன், சமன் என்ற சூரத்தை கொண்டு கற்பனை செய்கிறாயோ, இப்போ பாதிலுகு, அதை செலவழிக்கிறவன் முஸ்தரி என்னவா இருக்கான்? முஸ்தரியாக இருக்கும். ஆகிது, அதை வாங்குகிறவன் பாய் யாராக இருக்கான்? பாயாக இருக்கும். எடுத்துலப்பா நீ இந்தியன் மணியை கொடுத்துட்டு நீ சவுதி அரேபியா காசை நீ வாங்கினீங்கன்னா ரிசர்வ்கள்னு ஒன்றை என்ன செய்யலாம்? முஸ்தரின்னு சொல்லலாம். அல்லது அவனையும் முஸ்தரின்னு சொல்லலாம். யாரையும் சொல்லலாம்? அவனையும் முஸ்தரிங்கலாம். எடுத்தனப்பா யாரை நீ கற்பனை செய்கிறாயோ ஒருத்தனை முஸ்தரி ஆக்கியும் ஒருத்தனை பாயி ஆக்கியும். ரைட்டா? ஐயுல் இவதைனி 2 இவதை எது செவ்வர் தோவதை நீ கற்பனை செய்கிறாயோ, பி சூரத்தி சமன், சமனுடைய சூரத்தை கொண்டு கற்பனை செய்கிறாயோ, பாதிருவதை செலவு செய்கிறவன் முஸ்தரியாக இருக்கும். வாகிதுவதை வாங்குகிறவன் பாய், அவன் யாராக இருக்கான்? பாயாக இருக்கும். அப்போ யாருனாலும் முஸ்தரி ஆகலாம், யாருனாலும் பாய் ஆகலாம். இதனால தான் சில சமயம் பாயை பிடிச்சி முஸ்தரியுவாங்க, முஸ்தரியை பிடிச்சி பாயுங்குவாங்க. இல்லை இல்லைங்க, கவுனியில் என்னத்தில் எழுதிக்கிட்டு இருக்க? இவன் யாருனாலும் முஸ்தரி பாயி ஆகலான்ட்டமில்ல, காசு பண்ட மாட்டெல்லாம் செய்யும்போது ஓ ஷரௌஹு பி சமனின் பக்ஸின் தராய்ம மாதூதாங்கிறான். ஷரௌஹு யூசுப் அலி இஸ்லாமை வித்தார்கள் பி சமனின் பக்ஸின், அற்ப காசுக்கு வித்துட்டாங்க. திருகங்களுக்கு எண்ணப்படக்கூடிய குறைச்ச ரேட்டுக்கு, தவுட் ரேட்டுக்கு வித்துட்டானுங்களாம். இப்போ இது என்ன சமனா? யூசுப் அலி இஸ்லாம் அதுதானே சமனு. ஆனால் எப்படி சொல்கிறான்ல, ஷரவுகுங்கிறான், வித்துட்டாங்கங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சில சமயம் என்ன செய்யப்படும்? ஷிராவுக்கும் கூட பாயுடைய அர்த்தம் வைக்கலான்னு தான் தெரிய வருது. ஷரவுகுன்னா பாகுன்னு அர்த்தம். அதுக்கு காசு தானேப்பா முஸ்தரி, காசு கொடுக்குறவன் தானே முஸ்தரி. அவன் அந்த மிஸ்ர் நாட்டுக்காரர் தானே வாங்கினாரு. யார் வாங்கினா? மிஸ்நாட்டுக்காரங்க வாங்கினாங்க. வியாபார கூட்டம் வாங்கினாங்க. யார் வாங்கினா? வியாபார கூட்டம் வாங்கினாங்க. இவங்க விற்றாங்க. அவை ஷரவுகுங்க. என்னை மாற்றி சொல்லலாம் சில சமயம். பாயை பிடிச்சி முஸ்தரி என்றும், முஸ்தரியை பிடிச்சி பாயின்னு நினைச்சலாம் சொல்லலாம். அதுவே தான் நமக்கு சொல்கிறோம். நாணய மாற்று, பண்ட மாற்றுலாம் செஞ்சால் யாரை நீ முஸ்தரி நினைக்கணும்னு நினச்சிக்கலாம், யாருனாலும் பாயின்னு நினைக்கலாம். இடையில் அர்த்தம் வைக்கிறது விளங்குதரா? வலிதாளிக்கு இதனால தான் உத்திலத்தில் கலிமத்தானி 2 கலிமாவையும் மினல் அதுதாதி லித்துகளிலிருந்தும் எண்ணப்படுகிறது. பாயை பிடிச்சி முஸ்தரி ஆக்கி விடலாம், லித்து ஆக்கிடலாம். பாயை பிடிச்சி முஸ்தரிங்களாம், முஸ்தரியை பிடிச்சி பாயுங்களாம். இது மாதிரி குருவுங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு என்னவும் சொல்லலாங்க, ஐதுன்னு சொல்லலாம், தூருன்னு சொல்லலாம்ல. ஐதுன்னா தூருக்கு லித்து, தூருன்னா ஐதுக்கு லித்து. ஒன்று கொண்டு முரணாவில் இருக்கு.
விளங்குதானே? யாருனாலும் பாயி, யாருனாலும் முஸ்தரி ஆகலாம், நாணய மாற்றுகளேன்னு சொன்னோம்லப்பா, அது கூடும். விளங்குதா? இந்த வார்த்தையே அதனால தான் இன்னொன்று இடத்துல புழங்கப்படுது. ரிதாலிக்கு எதனால தான் உத்தத்தியில் விளங்குது, செய்தி விளங்குதப்பா. ரிதாலிக்கு எதனால தான் இப்படி மாற்றியும் சொல்லலாம். காசு மாற்றி செய்யும்போது யாருனாலும் பாயுங்களாம், யாருனாலும் முஸ்தரின்னு சொல்லலான்னு சொல்லிட்டோம்ல. பண்ட மாட்டு செய்யும்போது சொல்லலாம்ல. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு இருக்குது. ரிதாலிக்கு எப்படிலாம் மாற்றிக்கலாங்கிறதுனால தான் உத்தத்தில் கலிமத்தானி, அந்த ஷிரா பை என்ற 2 கலிமாவையும் இதனால் அதுதாதி லித்துகளிலிருந்தும் எண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஷரஹு பி சமனின் பக்ஸின் தராயிம மாதுதாங்கிறான்ல, வித்தாங்கிறான் ஷரவுக்கு. அடுத்து இப்பா இப்படி என்னவும் செய்யலாம், மாற்றியும் சொல்லலாம். பாயை பிடிச்சி முஸ்தரின்னு, முஸ்தரியை பிடிச்சி பாயின்னு சொல்லலாம். சும்மா உஸ்துஈரலில் அயராதி அம்மாவி எரிகி, கையில் இருக்கின்ற ஒன்றை தொட்டும். விளங்குதப்பா? எதை எடுத்து காமிக்கப்படுகிறதோ அந்த ஒன்றுக்கு இஸ்தியாரா செய்யப்பட்டுருச்சு. ஏன்னா கையில் எது இருக்கோ அதை கொடுத்துட்டு வாங்குறது. கத்திரிக்காய் கொடுத்துட்டு வெண்டைக்காய் வாங்குறது, வெண்டைக்காய் கொடுத்துட்டு கத்திரிக்காய் வாங்குறது. என்ன இதை கொடுத்து அதுன்னெலாம் கிடையாது. கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறதுக்கும் சொல்லலாம். அது ஐயான்களாக இருந்தாலும் செய்யதான், மாணிகளாக இருந்தாலும் செய்யதான். என்னது இப்போ வந்து உனக்கு உள்ட்டா அடிக்கணும். என்ன கொடுக்குறது? கத்திரிக்காய் கொடுத்து உருளைக்கிழங்குனா 2மே ஐயான் தான். சில மானாவுக்கும் சொல்லப்படுமா. என்னது? நான் கல்வியை கற்றேன், அவற்றை போய் அதவை படித்தேன், அவற்றை போய் இருவானை படித்தேங்கிறோம். இதான் கேட்டேன், இது என்ன பொருளா? இது கல்வியெல்லாம் பொருளான்னு மானாக்கள் இதுதான். இதெல்லாம் எப்படிங்க பேசுறீங்க? உலித்த பீன் ஃபீனா நஷத்த பைனா ஐதீனா அன்னாலக்கல் ஆதிகள் ஃபசாஹா யா ரசூலல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் பிறந்தீர்கள், எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தீர்கள். இந்த அழகான நாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு யா ரசூலல்லாஹ்? எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சீங்க? எங்கேயும் படிக்கலையே. அத்தபனி ரப்பி வாசன தகுதீபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இலக்கியத்தை படித்து தந்தான், அழகிய முறையிலே இலக்கியத்தை படித்து தந்தாங்கிறாங்கல்ல சொல்லலாம். அப்போ இதெல்லாம் மானாக்கள். இதெல்லாம் என்னது? மானாக்கும் சொல்லலாம். என்னதுப்பா? இந்த கல்வியை நான் அங்கே போய் எடுத்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்தேன். எடுக்கிறதுக்கு என்ன ஐயானை தானே பார்க்க முடியும். அது ஐயானா? அப்போ இந்த மானாக்களுக்கும் சொல்லலாம், கருத்துகளுக்கும் சொல்லலாம். இதை விளங்குதுடா. அதான் சொல்கிறாங்க, சும்மா உஸ்தீர இல்லை அராதி அம்மா எரிகி, அவன் கையில் இருக்கிறதே அந்த ஒன்றை எடுத்து காமிப்பதற்கு இஸ்தியாரா வாங்கப்பட்டுருச்சு. மசிலம்பிகி கைரகு, அதற்கு பாரமாக மற்றொன்றை அவன் உண்டாக்கி கொள்கின்ற நிலையில். மசிலம்பிகி கைரகு, கையில் இருக்கிறதுக்கு பாரமாக இன்னொன்றை உண்டாக்கி கொள்கின்ற நிலைமையிலே கையில் இருக்கக்கூடிய ஒன்றை தொட்டும் எடுத்து காமிப்பதற்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? அது இஸ்தியாரா வாங்கப்பட்டுருச்சு. சவாவுன் காண, அந்த கையில் உள்ளதை மாற்றுறதுங்கிறது மினல் மஹானி, அது மயனாக்களில் உள்ளதாக இருந்தாலும் சரிதான், அவில் ஐயானி பொருள்களில் உள்ளதாக இருந்தாலும் சரிதான். தம்பி, எது கையில் இருக்கிறதோ அந்த ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை பகரமாக்குவதற்கும் இஸ்தியாரா வாங்கப்பட்டுருச்சு. கத்திரிக்காய் கொடுத்துட்டு உருளைக்கிழங்காய் வாங்குறதுப்பா, வெண்டைக்காய் கொடுத்துட்டு கொத்தவரைக்காய் வாங்குறதுப்பா, இதெல்லாம் ஐயான். கல்வியை வாங்கினேன், இர்ஃபானை பெற்றுக்கொண்டேன், ஒழுக்கத்தை பெற்றுக்கொண்டேன், வாங்கினேன் எல்லாம் சொல்கிறோமே. மினன்னாசி மையஸ்திரி லகுவல் அதீஸுங்கிறான். மினன்னாசி மையஸ்திரி லகுவல் அதீஸ், வீண் பேச்சை வெட்டி பேச்சை விலை கொடுத்து வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறான். என்னது விலைக்கு வாங்குறதா இது? அப்போ கருத்து தாங்க, கருத்து இங்கே என்ன இருக்குது? அப்போ தேவையில்லாதவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எடுத்தானப்பா? ஒமினுகு, இந்த மானாக்களில் கட்டுப்பட்டது தான். ஒரு சூப்பர் கவிடாரியே, இந்த கவிக்கு அர்த்தம் வைக்கிறது சூப்பராக இருக்கும்டா. பாபா சொல்லித்தது அர்த்தம் இல்லை நிறைய. இந்த பை தலஹா படிங்கள. அகத்து பில் ஜும் மேத்தி ரசன் அசாரா வபிசனாயல் வாதிஹாத்தி துருதுரா வபித்தவீலில் உம்ரி உம்ரன் ஹைதரா. ஹைதரா ஜெய்தரா ரெண்டும் படிக்கலாம். மஸ்தரல் முஸ்லீம் இது நஸ்ஸரா இருக்கா?
خدت بالجمة رأسا أزعرا وبالثنايا الواضحات دردورا أخذت بالجمة رأسا أزعرا وبالثنايا دردورا وبالطويل العمر عمرا حيدرا كما اشترى المسلم إذ تنسرا அதாவது ஒரு சூப்பர் கவிதா இது. அகத்து கேட்டேன், பில் ஜும்மத்தி ரஹசன ஜாரா, தலை நிறைய முடி உள்ள தலைக்கு பகரமாக, ரஹசன ஜாரா சொட்டத்தலையை நான் பகரமாக்கி விட்டேன். சொட்டத்தலை வழுக்கத்தலை, ரஹசன ஜாரான்னா என்ன அர்த்தம்? சொட்டத்தலையை நான் என்ன செஞ்சிட்டேன்? பகரமாக்கிட்டேன்னு அர்த்தம். விளங்குதப்பா? அகத்து பில் ஜும்மத்தி ரஹசன் அஸாரா, தலை நிறைந்த முடி உள்ள தலைக்கு பகரமாக பகரமாக்கி விட்டேன். வபிஸ்தனாயல் வாதிகாத்தி துருதூரா, பளபளன்னு மின்னக்கூடிய பற்கள் நிறைந்த வாய்க்கு பகரமாக, துருதூரா பொக்க வாயை பகரமாக்கி விட்டேன். நல்ல அழகான பற்கள் முத்துக்கள் மாதிரி பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்கிற பற்கள் நிறைந்த வாய்க்கு பகரமாக பொக்க வாயை பகரமாக்கிட்டேன். இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டேன். ஒபித்தவீரில் உமுரி உம்ரன், நீண்ட நெடிய வாழ்நாளுக்கு பகரமாக, உம்ரன் ஹைதாரா ஜெய்தாரான்னு சொல்லலாம், குறைந்த வாழ்நாளை பாரமாக்கிட்டேன். எது மாதிரி தெரியுமா? மஸ்தரல் முஸ்லிமு இது நசர, அந்த முஸ்லீம் நசரானியாவான போது பாரமாக்கியதை போல. இல்லை ஜபலா அனு ஒருத்தர் இருந்தானா, யாரு? ஏய் ஐயோ என்ன இருக்க, ஜபலத்துபின் ஐஹம்ங்கிறவன் விலங்குதான் கேட்டேன். காண நசரானியன் ரஜிலன் நசரானியன் மீன் ஹஸ்ஸான் கோத்திரத்தில் உள்ள ஹஸ்ஸான் கோத்திரம்னு ஒருத்தவன் ராஜாக்களாக இருந்தாங்களாம். ஹஸ்ஸான் கோத்திரத்தில் உள்ள நஸ்ரானி மனுஷனாக இருந்தான். காண வந்தான் ஆஹிர் மலிக்கும் முலுக்கி ஹஸ்ஸான் கோத்திரத்து மன்னர்கள்லேயே கடைசியானவன் வந்தான். அவன் இப்போ கதிமையிலா உமர் அலி அல்லாஹ்வுத்தாலாட்ட வந்தான். வந்து வசலமே இஸ்லா தழுவிட்டான். யார்கிட்ட வந்து இஸ்லா தழுவினானா? இல்லைங்க கேணி, யார்கிட்ட வந்து இஸ்லா தழுவினா? உமர் அலி அல்லாட்ட இஸ்லா தழுவினான். பிறகு சும்மா சார இலா மக்கா, மக்காவுக்கு போனான். எங்கே போனான்? மக்காவுக்கு போனார் இந்த ஆடு. இப்போ காபத்துல்லாவை தவாபு செய்தார். காபத்துல்லாவை தவாபு செய்கிறவங்க பல மாதிரி மக்கள் வருவாங்க. யாரும் வேட்டியை மீச்சிட்டாங்க போல் இருக்கு. ஆமாம், ஒத்த பக்கா அண்ணன் ரஜிலன் பனி ஃபசாரா, கேட்ட பனு பசாரா கோத்திரத்தில் உள்ள ஒரு மனிதர் வத்திய இசாரவருடைய வேட்டியை மீச்சிட்டார். யார் வேட்டியா? அவர் வேட்டியை மீச்சிட்டார். இப்போ தவாபு செய்யும்போது இல்லை கூட்டத்தில் இடிக்கிறது எல்லாம் நடக்குதான்ல செய்யும். தவாபில் என்ன செய்யும்? மீப்பாங்க, இடிப்பாங்க, தள்ளி விடுவாங்க, ஓமம் வந்து ஒரு தள்ளுவாங்க, எல்லாம் நடக்கும். ஒரு வேட்டியை மீச்சிட்டார். உடனே இப்போ லத்தமகு ஜபலா ஜபலத்துணையும் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டார். லத்தமகுன்னு என்ன அர்த்தம்? கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இப்போ லத்தமகு ஜபலா கேட்டேன். அஷமபியா அன்பகு கசர சனாயாகு, மூக்கை கோரைப்படுத்தி விட்டார். பற்களை எல்லாம் உடைச்சிட்டார். எதை உடைச்சிட்டாரு? அடித்து பல்ல உடைச்சி மூக்கையெல்லாம் பெற்றார். அரசல் என்னடா வேட்டியை மிதிக்கிற? எந்த பேச்சுமே பேசக்கூடாது தவாப் செய்யும்போது. ஓங்கி இழுத்து பல்ல உடைச்சி மூக்கை காயமாக்கிட்டார். உடனே இப்போ மல்லா ஃபசாரி மதுலும் அநீதம் விளைக்கப்பட்ட அந்த ஃபசாரி இலா உமர் அலி இல்லாட்ட போயிட்டார். விளங்குதப்பா? போய் இப்போ ஷக்கா மினு இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அமீர் மூமின் அவர்களே,
இந்த ஜபலத்து ஐயம்ங்கிற ஒரு தவாப் செய்யும்போது தெரியாமல் நான் என்ன செஞ்சிட்டேன், ஏற்றி எமிச்சிட்டேன். அதுக்காண்டி என்னை அடித்து போட்டார், பல்ல உடைச்சி மூக்கெல்லாம் காயமாக்கிட்டார். உடனே கூப்பிடுவரா இம்மலாத்தின கரம் பிடிச்சி இஸ்லாத்தில் இருக்காரு, கொண்டு வான்ட்டாங்க. உடனே அக்கமே தீர்ப்பு வழங்கிட்டாங்க, இம்மல் அஃபுவை இம்மல் கிசாஸ்ன்ட்டாங்க. ஒன்று தியத்து கொடுத்து மன்னிப்பு வாங்கிக்கா, தியத்து கொடுத்து என்ன செஞ்சுக்கா மன்னிப்பு வாங்கிக்கா, அல்லது உன்னை பழிக்கு பழி வாங்கிடுவோம். ஏன்பா ஏன் அவரை அடித்து மட்டையை உடைச்சா, பல்ல ஏன் உடைச்சா, முக்கு காயப்படுத்தின, நீ தியத்து கொடுத்துறதுக்கு பல்ல உடைச்சதுக்கு தியத்து கொடுத்து மன்னிப்பு வாங்கு, அல்லது உன்னை பழிக்கு பழி வாங்கப்படும்னார் சொல்லிட்டாங்க உமலாத்தான். விளங்குதா? உடனே அந்த ஆள் பார்த்தாரு, ஜபலா நான் பழிக்கு படி வாங்கப்படுவேனா? விளங்குதப்பா, ஆனால் மலிக் நான் யார், நான் ஒரு ராஜா, என்ன பழிக்கு பழியாக வாங்குவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சார். விளங்குதப்பா? உடனே விளங்குதப்பா, உமரடி எல்லா கொஞ்சம் அவகாசம் கேட்டாராம். நாளைக்கு காலில் வர்றேனே, நாளைக்கு காலில் வந்து பேசிக்கிடுவோமேன்னாரு. எப்போ வந்து பேசிக்கிடுவான், நாளைக்கு காலில் பேசிக்கிடுவோமே, நீ என்ன தடனாலும் இருந்தாலும் வாங்கிக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன், எங்கள் காலை வரை கொஞ்சம் அவகாசம் தாங்களேன். இப்போ சகல ஜபலா தகீர இலல் கதி, மறுநாள் காலை வரை கொஞ்சம் அவகாசம் கேட்டார். சரி போயிட்டு வான்ட்டாங்க. ஒரு அம்மா காணல் மின லைலி, இரவு வந்தபோது ஓடியே போயிட்டார். எங்கே ஓடிட்டாரு, லைக்கு பி ஷாம், ஷாமுக்கு போயிட்டார். முர்த்தத்தன் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. முர்த்ததார்கள் எங்கே ஓடி போயிட்டார், ஷாமில் போயிட்டு அங்கே முர்த்ததாயிட்டார். ரிவி அறிவிக்கப்படுகிறது அன்ன ஜபலா நதிமை, முர்த்ததாகி ஓடி போயிட்டார். என்ன செய்ய முடியும்? அன்ன ஜபலா நதிமை அலாமா ஃபயல. விளங்குதப்பா? அவர் செய்த ஒன்றின் மீது எழுதிஞ்சார், வருத்தப்பட்டாராம். அதை விட்டு விலையில வரணும், விலையும் வராமல் இப்படி ஆயிடுச்சே அது வருத்தப்பட்டாராம். இதை விளங்குதரா? அப்போ இஸ்லாத்தை விட்டுட்டு எங்கே போயிட்டார், அவரே நஸ்ரானியாக போயிட்டார். அப்போ இஸ்லாத்தை கொடுத்துட்டு நஸ்ரானி விலை கொடுத்தா அவர் வாங்கினாரு. இதெல்லாம் வந்து என்னது தான், அது மானா தான். இது கமஸ்டர் முஸ்லீமு, அந்த முஸ்லீம் பாரமாக்கியதை போல, ஈத்த நசர நசராணியான போது பாரமாக்கியதை போல. அப்போ இஸ்லாத்தை கொடுத்துட்டு நசராணி மார்க்கத்தை பாரமாக்கிட்டாருன்னு வருது. விளங்குதுப்பா? இதெல்லாம் மானாதானப்பா இது. இஸ்லாத்தையெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, முஸ்லீம்ங்கிறது விளங்கலாமே தவிர அது என்ன ஆயான்னு கிடையாது. அதெல்லாம் அப்போ மானாவுக்கும் சொல்லப்படுங்கிறாங்க. கேட்டுப்பா, இன்னும் விசாலமாக்கப்பட்டுருச்சான். சும்மத்து சியாஃபீஹி, இதில் இன்னும் விசாலமாக்கப்பட்டுருச்சு. வஸ்து ஐமில ரகபத்தி அணி செய்யி, ஒரு வஸ்துவை வெறுப்பதற்கும் இதை புழங்கப்பட்டுருச்சு. தமகன் ஃபி கைரிகி, ஏலாங்க அதை வெட்டிக்கா. இதா தாளத்தின் இருக்குல்ல, அது கிடையாது, அது இங்கே அச்சுப்படையாக விழுந்துருக்கு. வெட்டியிருக்கா? இதா தாளத்துங்கிறத வெட்டிருங்கப்பா, அது கிடையாது. பா சும்ம துசியப்பி, அதில் விசாலமாக்கப்பட்டுருச்சு. வஸ்துவ மீது ரகபத்தி அணி செய்யி, இல்லை ரகிபுக்கு பெரும் அன்பந்தா வெறுத்தான்னு அர்த்தம்பா. சும்ம துசியப்பி, அதில் விசாலமாக்கப்பட்டுருச்சு. வஸ்துவ மீது ரகபத்தி அணி செய்யி, ஒரு வஸ்துவை வெறுப்பதற்கும் புழங்கப்பட்டிருக்கு. தமான்பி கைரிகி, இங்கே வந்துரு, கரெக்டாக வந்துடும் பாரு. இன்னொன்னிலே ஆசைப்பட்டதினால் ஒன்றை வெறுப்பதற்கு அதை புழங்கப்பட்டுச்சான். இதை வெறுத்து அங்கே போயிடுது, இதை வெறுத்து இஸ்லாத்தை வெறுத்து இன்னொரு மார்க்கத்துக்கு போயிடுது. இப்போ முனாபிக்கெல்லாம் இருவே இல்லையா, இஸ்லாத்தில் இருந்தாங்களே இதை வெறுத்துட்டு அங்கே போகிறதுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தானே அவனை பிறக்க வச்சான். இதை தானே வெறுத்துக்கிட்டு அவன் நிபாக்கு போனான், காபீருக்கு போனான். அது பாரமாகிறார் தான் உன்னை வெறுத்துட்டு இன்னொன்றுக்கு போகிறது. அவன் முஸ்லீமாவே இல்லையேன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ஃபித்ரத்தல்லாஹி இல்லத்தி ஃபதர்னா சாலையாக கொண்டு வந்தோம். குல்லு மௌலூதின் யூலதலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வலாக்கினி அபிதானி நசீரானி மஜ்ஜிசானி அங்கே பேரும் நெரிசலை பார்த்து வைக்கிறது.
அவன் சொல்லு தும்ம துசியஃபி இதில் விசாலமாக்கப்பட்டு விட்டது. வஸ்துவை மேலே ரகபத்தியணி செய்ய ஒரு வஸ்துவை வெறுப்பதற்கும் புழங்கப்படுகிறது. தமன்வி கைரிகி மற்றொன்றிலே ஆசைப்பட்டதினால் கொண்டு போய் அர்த்தம் வரும், அது பிழையாக விழுந்திருக்காது. தமன்வி கைரிகி மற்றதிலே ஆசைப்பட்டதினால் ஒரு வஸ்துவை வெறுப்பதற்கும் அது புழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆயத்துக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்? வல்மானா அவன் முஸ்லீமாகவே இல்லையே, முஸ்லீமாக இருந்தாலும் இதை வெறுத்துட்டு போகிறதுக்கு அவன் ஏற்கனவே காபிராக தானே இருந்தான். வல்மானா கருத்து அன்னகும் அவர்கள் அகல்லூபில் ஹுதா ஹுதாவை கெடுத்துத்தான் இருக்கிறார்கள். அல்லதி ஜாலல்லா உலகும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கினானே, வில் ஃபித்ரத்தி இயற்கையிலேயே ஆக்கினானே, அல்லத்தி ஃபத்தரன்னாஸ் அலீகா மக்களை எந்த இயற்கை மார்க்கத்தில் ஆக்கினானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இயற்கை மார்க்கத்தில் ஆக்கினானோ அந்த விளங்குதப்பா ஹுதாவை இவர்கள் கெடுத்து விட்டார்கள். அவர்கள் முஹஸ்ஸிலீன தலாலத்தை உண்டு பண்ணிய நிலைமையிலே ஏட்டா முஹஸ்ஸிலீன தலாலத்தை உண்டு பண்ணி கொண்ட நிலைமையிலே அல்லத்தி எத்திய தலாலத்து லஹபு இலைகா எந்த வழிகேட்டின் பக்கம் போனார்களோ, வக்தாரு தலாலத்தை எந்த வழிகேட்டை தேர்ந்தெடுத்தார்களோ, வஸ்தஹபுகா எந்த வழிகேட்டை விரும்பினார்களோ, அலல் ஹுதா ஹுதாவுக்கு பேரமாக எந்த வழிகேட்டை விரும்பினார்களோ அந்த தலாலத்தை உண்டு பண்ணுகின்ற நிலைமையிலே எந்த இயற்கை மார்க்கத்தின் மீது வழி ஆக்கினானோ அந்த ஹுதாவை இவர்கள் நினைச்சு கெடுத்துட்டானோ சேச்சிட்டானோன்னு அர்த்தம். ஏட்டுவா இவன் கெடுத்தா தானே வருது. அல்லாஹ் ஆக்கிய இயற்கையிலே தந்து அந்த இஸ்லாம் மார்க்கத்தை வெறுத்து குபுருக்கு போயிட்டான் ஆனால் இப்படியும் அர்த்தம் வைக்கலாங்கிறாங்க. ரேட்டுவா இதெல்லாம் அர்த்தம் வச்சு விளங்குச்சா? பமாரபிய திஜாரத்துகும் இவனுடைய வியாபாரம் என்ன செய்யலை, லாபம் அடையவில்லை. இது மேலே உள்ளதெல்லாம் மஜாஸ் தானப்பா, அதைத்தான் இது மேலும் வலுவூட்டுகிறது, அழகூட்டுகிறது. இது தர்ஷீகுன் இல் மஜாசி மேலே உள்ள மஜாஸை மேலும் என்ன செய்து வலுவூட்டுகிறது. இஷ்டரான்னு வந்தால் ரிபஹின் தானே வரும், லாபம் தானே வரும். தர்ஷீகுலில் மஜாசி மஜாஸை மேலும் தஸீன் செய்கிறது, அழகூட்டுகிறது. லம்மஸ்துஅமிலல் இஸ்திரா மேலே இஸ்திரா என்பதை புழங்கப்பட்டு விட்ட போது ஃபி முஆமலத்தியும் அந்த முனாஃபிக்களுடைய செயல்பாட்டிலே ஏதா முனாஃபிக்கை பற்றி தானே பேசிட்டு வராங்க, ஏதா யாரை பற்றி பேசிட்டு வரான்? ஆமாம், இது தர்ஷீகுலில் மஜாசி அழகூட்டக்கூடியதாக இருக்கும், ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்கும், மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். லம்மஸ்துஅமிலல் இஸ்திரா ஃபி முஆமலத்தியும் முனாஃபிக்களுடைய செயல்பாட்டிலே இஸ்திரா என்ப வார்த்தையை புழங்கப்பட்ட போது அத்துபாகு அதிலே அல்லாஹ் துயர்த்துகிறான், மாயு ஷாக்கிலுகு அதற்கு நேர்படக்கூடியதையும் துயர்த்துறான். இஸ்திராவுக்கு நேர்படுறது திஜாரத் தானே, திஜாரத்தில் தானே போய் இஸ்திராவெலாம் வரும். அத்துபாகு அதிலே துயர்த்துகிறான், மாயு ஷாக்கிலுகு அதற்கு நேர்படுமே, ஷிராவுக்கு என்ன செய்யுமே நேர்படுமே, அந்த ஒன்றையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துயர்த்திட்டான். ஏன்? தம்சீலன் பி ஹசாரியும் அவருடைய கை சேதத்தை படம் பிடித்து காமிப்பதற்காக. தம்சீலன் எடுத்துங்க உருவமாக்கி காமிப்பதற்காக. தம்சீலன் பி ஹசாரியும் அவங்களுடைய கை சேதத்தை அவங்களுடைய நஷ்டத்தை படம் பிடித்து காமிப்பதற்காக வேண்டி அதற்கு நேர்படக்கூடியதே இங்கே என்ன செஞ்சிட்டான், துயர்த்திட்டான். இது போன்றது தான் சதிரிங்கிறது அதில் கட்டப்பட்டது. சூப்பர் பைத்ரா. இது பைத்துக்கெல்லாம் அர்த்தம் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இல்லை, வாப்பா வச்சு இந்த அர்த்தம். ஷேகுல் ஹதீஸ் வாப்பா நம்பர் எல்லாம் மறக்காதவு. அதாவது இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஏய் வெள்ளப்பறவை என்னது, வெள்ளப்பறவை கருப்பு பறவையை மிகச்சிருச்சு. பருந்து என்னது, கழுகு காக்கையே மிகைத்து விட்டது. கழுகு எதை மிகைச்சிருச்சு? காக்கையே மிகைச்சிருச்சு. இல்லை கேளுங்க, கழுகு எதை மிகைச்சிருச்சு? காக்கையே மிகைச்சிருச்சு. காக்கை 2 கூடு கட்டுமா, மழை காலத்தில் ஒரு கூடு, வெயில் காலத்தில் ஒரு கூடு. வெயில் உள்ள தாக்காமல் இருப்பதற்கு தோதுவாக ஒரு கூடு கட்டுமா காக்கா. மழை காலத்தில் மழை உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கூடு கட்டுமா. அந்த 2 கூட்டிலையும் எது போய் குடியேறிடுச்சே, இந்த கழுகு போய் குடியேறிடுச்சு. இன்னொரு பைத்து படிக்கிறான். இந்த இடத்துல காக்காயும் நோக்கம் கிடையாது, விளங்குதப்பா. கழுகும் நோக்கம் இல்லை. இங்கே என்ன தெரியுமா, நெரு
கருப்பு பறவை காக்கை என்று சொல்லி தலைமுடியையும் தாடி முடியையும் நாடுறான். விலங்குகள் இது இப்போ கண்ணங்கரையன்னு இருக்குது. காலப்போக்கில் என்னவாயிருப்பா இது முடி வெள்ளையாக மாறிடும். என்ன செஞ்சிடும்? அப்போ அந்த காக்கையினுடைய இரு கூட்டிலே அந்த வெள்ளைப்பறவை கழுகு வந்து குடியேறிடுச்சு. அதை பார்த்த உடனே உடம்புலாம் வெந்து போச்சு. என் மனசுலாம் செகண்ட் வாலிபமாக இருக்கும்போது கண்ணங்கரையன்னு இருக்கு. வயசாயிட்டா முடி வேறு. அப்போங்க கருப்பு முடி வெள்ளை முடி தான். அதைத்தான் இங்கே வந்து என்ன இருக்குது, வெள்ளைப்பறவை கருப்பு பறவைன்னு நிச்சயப்பட சொல்லப்படுது. எடுத்தனப்பா பாரு, இது போன்றது தான் எவ்வளோங்குதுப்பா அந்த கவிஞனுடைய சொல். வலம்மாரை துன்னசிற, வெள்ளப்பறவையை நான் பார்த்தபோது, வெள்ளப்பறவையை அஸ்ஸபன தாயத்தின் கருப்பு பறவையை மிகித்து விட்டதாக, கருப்பு பறவையை மிகைத்து விட்டதாக வெள்ளப்பறவையை பார்த்தபோது, அவன் பருந்தை நான் பார்த்தபோது, கழுகை பார்த்தபோது, காக்கையை மிகைத்து விட்டதாக பார்த்தபோது, அஷஷ ஃபி வக்ரைஹி, அந்த காக்கையினுடைய இரு கூட்டிலே குடியேறி விட்ட அந்த கழுகு போய் குடியேறி விட்டதையும் பார்த்தபோது, வெள்ளப்பறவை குடியேறி விட்டதையும் பார்த்தபோது. வக்ரைனா காக்காவுடைய ரெண்டு கூடு, அதான் மழை காலத்தில் ஒரு கூடு கட்டும், வெயில் காலத்தில் ஒரு கூடு கட்டும். ரெண்டு கூட்டிலேயும் குடியேறி விட்டதையும் பார்த்தபோது ஜாஷலகு சதிரி, என்னுடைய உள்ளம் வெதும்பி போயிடுச்சுங்கிறான். என் உள்ள என்ன செஞ்சிருச்சே, இங்கே வெள்ளைப்பறவை கருப்பு பறவை எல்லாம் கிடையாது. என்ன செஞ்சிருச்சு, முடி நரைச்சி போனிச்சின்னு அர்த்தம். கருப்பு முடி என்ன முடியாமல் நினைச்சிருச்சே, மாறிடுச்சே. வெள்ளை முடியாக மாறினது தான் இங்கே சொல்லப்படுது. ஏ ரேட்டுப்பா, இதில் புரியுதா? வயிற்றுக்கு அர்த்தம் விளங்குச்சா? இப்போ திஜாரத் என்பது தலபுர் பிஹி பி பைஇ வஷிரா, கொடுக்கல் வாங்கல் செய்வதன் மூலமாக லாபத்தை தேடுவதாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்வதன் மூலமாக லாபத்தை தேடுவதாயிருக்கும். ஒரு ரிபுஹி என்றால் அல் ஃபதுல் அலா ரேசில் மால், மூலப்பொருளை விட அதிகமாக வாங்குறதுன்னு அர்த்தம். அப்படித்தானே பையரா? 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் எடுத்து 15 ரூபாய்க்கு தான் வைப்பான். அப்படிதானே? சும்மா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 5 ரூபாய்க்கு வைப்பான். அப்படித்தானேப்பா? லாபத்துக்கு தான் வைப்பான். செருப்பு என்ன செய்வான், 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து என்ன செய்வான், 70 ரூபாய்க்கு விற்பான். 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 300 ரூபான்னு விற்பான். அப்படி தானே? லாபம் வச்சு தான் விற்பான். அப்போ ரிபை என்பது அல் ஃபதுல் அரா ரசில் மால், மூலப்பொருளை விட அதிகமாக்குவதாக இருக்கும். வலிதாலிக்கு எதனால்தான் சும்மிய அந்த லாபத்துக்கு ஷிஃப்ஃபுன்னு சொல்லப்படுது. எவ்வளோந்தப்பா ஷிஃப்னா கூட வாங்குறதுன்னு அர்த்தம். சரி, இங்கே எங்கங்க ஏப்பா பமா ரபிய திஜாரத்துன்னு சொல்லிட்டு ரபியவுக்கு போய் திஜாரத்தை பிடிச்சி பாயிலாக்கியிருக்காங்களே, வியாபாரம் என்ன செய்யலையே, லாபம் அடையவில்லை என்றெல்லாம் சொல்கிறான். அல்லா சொல்கிறான், வியாபாரம் எப்படி லாபம் அடைய முடியும்? அது வியாபாரம் செய்கிறது லாபம் அடையலன்னு அர்த்தம். என்னங்கிற ஷபத் தபீபல் மரீதங்கிற மாதிரி இதுவும் மஜாஸ் தான். டாக்டர் குணமாக்கினார்னா என்ன செஞ்சான், டாக்டர் மூலமாக அல்லா குணமாக்கினான்னு தானே அர்த்தம். அப்போ சொல்லுங்க, இப்போ இஸ்னாதுஹு இந்த ஃபேலையில் திஜாரத்தி என்ற ஃபாயிலின் பக்கம் சேர்த்திருப்பது வகுவது இல்லை அருபாபி, அந்த வியாபாரம் செய்கின்றவர்களாக இருக்கும். விளங்குதப்பா? வியாபாரம் செய்கின்றவர்களாக இருக்கும். வியாபாரம் செய்கின்றவர்கள் இந்த நோக்கத்தினாக இருக்கும். அலத்தி சாயி மஜாசினுடைய அடிப்படையிலே வியாபாரம் செய்கிறவர்கள் என்பதாக இருக்கும். ஏலித்து சப்பிய இத்த லப்பு சிகாபில் ஃபாயிலை கொண்டது ஒப்பாக இருப்பதினால், ஆயிலை கொண்டு என்ன செஞ்சிருக்கே அது ஒப்பாக இருப்பதினால அது மஜாசினுடைய அடிப்படையில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஃபாயில் தானப்பா திஜாரத்துங்கிறதே, அது மஜாஸ் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது அவளி முஷாபகத்திகா, அந்த வியாபாரம் ஈயாகு வியாபாரம் செய்கிறவனுக்கு தாஜிற்கு ஒப்பாக இருப்பதுனால யாருக்கும் வியாபாரமும் செலுத்துமே லாப நஷ்டத்தை கொடுக்கும். யார் மாதிரி? மனுஷன் லாப நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி. அவன் ஒழுங்காக இருந்தோம்னா வியாபாரம் ஒழுங்காக தான் நடந்திருக்கும். வியாபாரி ஒழுங்காக இல்லாட்டாலும் நஷ்டம் லாபம் என்ன செஞ்சிடும், நஷ்டம் ஏற்பட்டுரும். எடுத்துனப்பா?
வியாபாரி ஒழுங்காக இருந்தோம்னா என்ன செய்யும்? நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரியின் மூலமாகவும் லாபம் நஷ்டம் ஏற்படும், வியாபாரம் நடக்கலைனாலும் லாபம் நஷ்டம் ஏற்படும். அப்படி தானேங்க? ஒழுங்காக நடக்கலைன்னா நஷ்டமாயிரு தான் செய்யும். அவளி முஷாபகத்தியா அந்த திஜாரத் என்பது ஈயாகு அந்த வியாபாரிக்கு ஒப்பாக இருப்பதனால இருக்கும். மின் ஐசி இன்னஹா அந்த வியாபாரம் தான் சபபுர் ரிபஹி போல் ஹுசரானி அப்படி தானேங்க லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்ற விதத்தில் அந்த தாஜிருக்கு இது ஒப்பாக இருப்பதுனாலையா இருக்கும். எடுத்தானப்பா அதே சின்ன வியாபாரத்தின் மூலமாக லாபம் நஷ்டம் ஏற்படும். நல்ல நடந்துச்சுன்னா லாபம் கிடைக்கும், நல்ல நடக்கலாம் நஷ்டமாயிடும். அதுமாதிரி வியாபாரி ஒழுங்காக இல்லாட்டாலும் நஷ்டம் ஏற்படும். அவன் ஒழுங்காக எடுப்பு செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். சரி. வமா கானு முஹ்ததீன் விளங்குதோ தம்பி? இவர்கள் நேர்வழி பெறக்கூடிய உலாம் இல்லை. துருக்கி திஜாரத்தி வியாபாரத்தினுடைய வழிகளில் இவங்க என்ன செய்யலை? இவங்க நேர்வழி பெறவில்லை. ஏனென்றால் இன்னல் மக்சூத மின்ஹா வியாபாரத்தினுடைய நோக்கம் என்னங்க? சலாமத்து ரஹசில் மால் மூலப்பொருள் சலாமத்தாக இருப்பதாக இருக்கும். அப்படி தானே தான் லாபம் சலாமத்தாக இருப்பது. லாபம் நல்லா கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், மூலப்பொருளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. மூலப்பொருள் அடிபடலாமா? இரஹமூமன் எதுப்பு ரஹசுல் மாலி ஆனன் பானான்னு ஒரு ஐஸ் வியாபாரி வியாபாரம் செய்யல. இறக்கப்பட்ட ஐஸ் வாங்க, நீங்கள் வாங்கலன்னே லாபம் கிடைக்கலைங்கிற மட்டும் இல்லை, மூலப்பொருளே போயிடும். அப்படி தானேப்பா? இல்லை ஐஸை குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கலைன்னா என்னவாயிரும்? மூளை அடிபட்டு போயிடும். சாயந்தரம் காத்தாரன் தான் வாங்கிட்டு வருவானு ஐஸ் வியாபாரிகள்லாம். அப்போ இன்னல் மக்சூத மின்ஹா வியாபாரத்திலிருந்து நோக்கம் சலாமத்து ரஹசில் மால் ரஹசுல் மால் சலாமத்தாக இருப்பதாக இருக்கும். ஒரு பிஹி லாபம் சலாமத்தாக இருப்பதாக இருக்கும். இவங்களுக்கு ரெண்டுமே கெட்டு போச்சு. வாவுலா இந்த முனாஃபிக்குகள் ஹதா அல்லாஹு அப்படி தானேங்க ஹதா அல்லாஹு தலபத்தைனி ரெண்டு நோக்கத்தையும் வீணாக்கிட்டான். மூலப்பொருளும் இவனுக்கு போயிடுச்சு, லாபமும் போயிடுச்சு. மூலப்பொருளும் போயிடுச்சு, ரெண்டையும் வீணாக்கிட்டார்கள். ஏன்னா அண்ணா ரஹச மாலிகிம் அப்படி தானேப்பா? இவங்களுடைய மூலப்பொருள் என்பது காணல் ஃபித்ரத்து சலீமத்து அந்த சலாம் வல் அக்கலு சிர்ஃபு சலாமத்தான அந்த தீன் இஸ்லாமாக இருக்கும். வல் அக்கலு சிர்ஃபு கலப்பற்ற அறிவாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு மூலப்பொருள். எடுத்தனப்பா பலம் அத்தகது இவர்கள் ஏத்திக்காது கொண்டு விட்ட போது ஆதிகள் தலாலாத்தி தவறான இந்த வழிகேடுகளை இவர்கள் ஏத்திக்காது கொண்ட போது பத்தலை இஸ்தியதாதுகும் இவர்கள் தயார் செய்வது ஆகிரத்துக்காக வேண்டி தயார் செய்வது பாத்தியில் ஆயிடுச்சு. ஆகிரத்துக்கு சித்தம் செய்வது என்ன செஞ்சிருச்சிங்க? பாத்தியில் ஆயிடுச்சு. வகுத்தல்ல அக்கலுகும் இவங்களுடைய அறிவும் கெட்டு போச்சு. வகுத்தல்ல அக்கலுகும் என்ன அர்த்தங்க? அறிவும் கெட்டு போச்சு. வலம் எபுக்கலகும் அவை இவர்களுக்கு தெரிபடவில்லை. ரசுமாலின் மூலமே தெரிபடலை. எதே தெரிபடலை? மூலமான அந்த தீனுல் இஸ்லாமே இவர்களுக்கு தெரிபடவில்லை. எத்த வசூலுன பிஹி எதை கொண்டவர்கள் வசீலா தேடுவார்களோ உதவி தேடுவார்களோ இலா தரிக்கில் ஹக்கி ஹக்கை அடைவதின் பக்கமும் நைலில் கமாலி முழுமையை அடைவதின் பக்கமும் எடுத்தனப்பா ஹக்கை அடைவதின் பக்கமும் முழுமையை எத்திக்கொள்வதின் பக்கமும் எதை கொண்டு உதவி தேடுவார்களோ மூலமே இவர்களுக்கு இல்லை. ஆகவே பக்கவ் இவர்கள் தெரிபட்டு விட்டார்கள். ஹாசிரீன் எடுத்தனப்பா பக்தவர்கள் தெரிபட்டு விட்டார்கள். ஹாசிரீன் நஷ்டவாளர்களாகவும் ஆயிசீன் அனிர்பிஹி லாபத்தை விட்டு நிராசையானவர்களாகவும் தெரிபட்டு விட்டார்கள். ஃபாக்கிதீன் அலில் அசலி அசலையே இழந்திருக்கின்ற நிலைமையிலே அசலையே இழந்திருக்கின்ற நிலைமையிலே லாபத்தை விட்டும் நிராசையானவர்களாகவும் நஷ்டவாளர்களாகவும் தெரிபட்டு விட்டார்கள். ஆகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.